மொரட்டுவ பல்கலைக்கழக பொறியியற்பீடத்தை என்டிடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப கற்கைகள் நிலையத்தையும் இன்று தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2 மாணவ குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலே இதற்கு காரணமாகும். நேற்றிரவு 9:40 அளவில் தமது விடுதிக்குள் நுழைந்த சிலர் தம் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பொறியியற்பீட மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். சில மணித்தியாலங்களாக பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்தவாறு அவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் மாணவர்கள் கூறுகின்றார்கள். சம்பவத்தில் 6 மாணவர்கள் காயமடைந்ததோடு அவர்களில் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பொறியியற்பீடத்தின் 4ஆம் வகுப்பு மாணவரான ரோஷான் செனவரத்னவே இவ்வாறு சிகிச்சை பெற்று வருகின்றார். காயமடைந்த மற்றும் ஒரு மாணவன் கழுபுவில போதின வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விடுதியில் 500 பேர் அளவில் இருந்தும் ஒரு பக்கத்திற்கு சத்தமிட்டுக் கொண்டு ஓடி வந்தனர். அத்தோடு கற்களை எறிந்தனர். நமது அறைக்கும் கற்கள் எறியப்பட்டதால் நாம் மின்குமிழ்களை அணைத்து கதவுகளை மூடினோம். வாள்களையும் பெட்ரோல் குண்டுகளையும் எடுத்து வந்திருந்தனர். அது குறித்து போலீசாருக்கு அறிவித்தோம். ஆனாலும் எவ்வித பதில் நடவடிக்கையும் இல்லை. நிர்வாக பிரிவுக்கும் பாதுகாப்பு பிரிவுக்கும் அறிவித்தோம். நமக்கு எவ்வித உதவியும் கிடைக்கவில்லை. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. உயிர் வாழும் ஆசையை நான் கைவிட்டிருந்தேன். மேல் மாடியில் நாங்கள் இருந்தோம். எது நடந்தாலும் பரவாயில்லை என நினைத்து நாம் கீழே குதித்தோம். கீழே குதித்தவுடன் என் மீது அவர்களின் ஆட்கள் தாக்குதல் நடத்தினர். தற்போது பல்கலைக்கழகத்தின் கல்வி செயற்பாடுகளில் கலந்து கொள்ளாதவர்களும் தயார் நிலையில் வந்திருந்தனர். பல்வேறு அரசியல் பின்புலங்களை கொண்டவர்களும் வந்திருந்ததாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. 2 கொள்கையுள்ள 2 குழுக்கள் இதனுள் இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். மாறுபட்ட நோக்கமுடையவர்கள் வேறு இடங்களில் இருக்க வேண்டும். 1998ஆம் ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனை நிலவுகிறது. மாணவர் சங்கம் என்ற வகையில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டோம். எனினும் அவர்களது மன அழுத்தம் முற்றுவதை நம்மால் தடுக்க முடியாமற் போனது. இது திட்டமிட்ட செயல் அல்ல. வாள்கள், தடிகள் போன்றவை கொண்டு வரப்பட்டிருக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் என்டிடி கற்கை நிலையத்தை தியகம பகுதிக்கு மாற்றுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜாந்த் நவரத்ன தெரிவித்துள்ளார். என்டிடி கற்கை நிலையத்தின் மாணவர்களுக்கும் பொறியியற்பீட மாணவர்களுக்கும் இடையே நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ருகுணு பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மாத்தறை தங்காலை வீதியில் மெதவத்து பகுதியில் நேற்றிரவு 10 மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த ருகுணு பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர் ஹர்ஷ குணவர்தன மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ருகுணு பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜராட்ட பல்கலைக்கழக மாணவர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் மாணவர்களிடையில் மோதல்களை உருவாக்கும் அரசாங்கத்தின் சதியை தோற்கடிக்க வேண்டும் என சோசியலிச மாணவ சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றிரவு ருகுணு பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல், அதற்கு 2 கிழமைகளுக்கு முன்னர் கல்லணி பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல், தற்போது மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதல் மற்றும் தாக்குதல் என்பவற்றுக்கு இடையில் தொடர்புகள் இருப்பதாக அந்த சங்கம் குறிப்பிடுகின்றது. பல்கலைக்கழகங்களுக்குள் ஒழுக்கம் சீர்குலைந்துள்ளதாக உயர்கல்வி பிரதி அமைச்சர் நதிமித்ர ஏகநாயக்க தெரிவிக்கின்றார். கண்டியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒழுக்கம் நமக்கு மிக அவசியமாகும். பல்கலைக்கழகங்களுக்குள் ஒழுக்கமே இன்று இல்லாமல் போயுள்ளது. அதனால் இன்று நிலைமை மாறி அரசியல் மயமான பல்கலைக்கழக சமூகத்திற்குள் ரேடிக்கல் அரசியல் முறைமை புகுத்தப்பட்டுள்ளதால் தாய் தந்தை அறியாத பல்கலைக்கழக மாணவர்களை உருவாக்கியுள்ளனர். உபவேந்தர், பேராசிரியர்களை, விரிவுரையாளர்களை கனம் பண்ணாத மாணவர்களை உருவாக்கியுள்ளனர். பல்கலைக்கழகத்திற்குள் இருக்கும் காலம் வரையே இந்த அனைத்து பண்புகளும் காணப்படும். பட்டம் பெற்று வெளியேறி தொழில் ஒன்றை பெற்றதன் பின்னர் அந்த தொழில் சிறந்ததாக அமையுமாயின், நல்லதோர் சீதனத்துடன் திருமணம் நடைபெறுமாயின், அதன் பின்னர் இந்த போராட்டங்கள் எவையும் நினைவில் இருக்காது. பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சியின் 2ஆம் கட்டம் பிரதியமைச்சரின் தலைமையில் கண்டி பூவேலி கடையில் உள்ள இராணுவ முகாமில் இன்று ஆரம்பமானது.
கடந்த வருடத்தின் பிப்ரவரி மாதம் முதல் மீள் அறிவித்தல் வரையில் மின் கட்டணத்துடன் எரிபொருள் ஒப்பீட்டு கட்டணம் அறவிடப்படும் என அறிவிப்பு. மின் உற்பத்தியின் போது ஏற்படும் எரிபொருள் விரயத்தை ஈடு செய்வதற்கான யுக்தியே இது. மழையினால் நீர்த்தக்கங்கள் பெருக்கெடுத்தமையால் நீர்மின் உற்பத்தி தற்போது 70% கடந்துள்ளது. மின் கட்டணத்துடன் இணைக்கப்பட்ட எரிபொருள் ஒப்பீட்டு கட்டணத்தை குறைக்கவோ ரத்து செய்யவோ இயலாது. வறட்சியிலும் மழைக்காலங்களிலும் எரிபொருள் ஒப்பீட்டு கட்டணம் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படுவதன் உண்மை நோக்கம் என்ன? மக்கள் சேவையினால் வரலாற்றை அர்த்தப்படுத்தியவர்கள் காலம் கடந்தும் ஜீவியம் பெறுவார்கள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் கலையுலக சிற்பியுமான மறைந்த எம்ஜிஆரின் 96வது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இன்று காலை மனிதநேய பணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது எம்ஜிஆரின் மக்கள் சேவையை நினைவு கூறும் நோக்கில் ஏழ்மையில் வாடுபவர்களுக்கும் மாற்று வலுவுள்ளவர்களுக்கும் உடுப்புடவைகள் வழங்கப்பட்டன. பெருந்திரளான எம்ஜிஆர் ரசிகர்கள் இதன் போது பிரசன்னமாகியிருந்தனர். சிறந்த தலைவர்கள் மறைந்தாலும் அவர்களது பெயரால் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான மனிதநேய பணிகளின் மூலம் இன்றளவும் அவர்கள் வாழ்கின்றமை வெள்ளிடை மேலையாகும். பெயரை விடவும் திறமையை முக்கியமானது என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி தலைவர் மைக்கேல் கிளார்க் தெரிவிக்கின்றார். தினேஷ் சந்திமாலின் உடல் தகுதிக்கு அமைவாக நாளைய போட்டிக்கான அணி தீர்மானிக்கப்படும் என இலங்கை அணி தலைவர் மஹல ஜாவதன கூறுகின்றார். பிரிஸ்பேனில் நாளை ஆரம்பமாக உள்ள 3வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடர்பாக கருத்து வெளியிட்ட போதே அவர்கள் இவற்றை குறிப்பிட்டனர். உபாதை காரணமாக ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டார்க், மிச்சல் ஜான்சன் ஆகியோர் நாளைய போட்டியில் விளையாடுகின்றமை சந்தேகத்துக்கிடமாகியுள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணித் தலைவர் இன்று கருத்து வெளியிட்டார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது மிகப்பெரிய வாய்ப்பாகும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு நாள் மற்றும் 20 போட்டிகள் உள்ளன. அதே போன்று வீரர்கள் 100% தயாராக இருக்க வேண்டும். அவர்களின் பெயரோ தரமோ முக்கியமில்லை. பிரிஸ்பேன் கபா மைதானத்தில் இலங்கை 13 சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி 2இல் மாத்திரமே வெற்றி பெற்றுள்ளது. நாளைய போட்டிக்கான இலங்கை அணியின் ஆயத்த நிலை தொடர்பில் அணித்தலைவர் மஹல ஜாவதன தெளிவுபடுத்தினார். சந்திமாலின் உடற்தகுதிக்கு அமைவாக இறுதி 11 வீரர்களை தீர்மானிப்போம். பயிற்சிகளின் போது சந்திமால் துடுப்பாட்டத்தில் சிறப்பாக செயற்பட்டார். அணியை தீர்மானிப்பதில் தினேஷ் சந்திமாலின் உபாதை பாரிய நெருக்கடியாக உள்ளது. விளையாட்டு சங்க அதிகாரிகளின் பதவி காலத்தை நீடிப்பதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமை இதுவரை காலம் 1 ஆண்டுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த பதவிக்காலம் 2 ஆண்டுகள் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகளை தெளிவுபடுத்துவது சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் புதிய நடைமுறைக்கான கட்டளைகளை வர்த்தமானியில் வெளியிடுவதற்காக அனுப்பி வைத்துள்ளதாக கூறினார். புதிய கட்டளைகளுக்கு அமைய எதிர்காலத்தில் தொழில்சார் ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவன உரிமையாளர்கள் பந்தய வர்த்தகத்துடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு பட்டுள்ளவர்கள் விளையாட்டு சங்கங்களின் பதவிகளுக்காக போட்டியிட முடியாது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback